நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 14/2/2024 மாசி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. பஞ்சமி திதி 12:10 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி. ரேவதி நட்சத்திரம் 10:43 வரை, அதற்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம். ராகு காலம் 12 to 1:30. அதே மாதிரி யமகண்டம் காலை 7:30 to 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30, சாயங்காலம் 4:30 to 5:30. இன்று சந்திராஷ்டம தினம் காலை 10:43 வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு, அதற்கு மேல் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. இன்று அணிய வேண்டிய நிறம் அதாவது பச்சை. சாப்பிட வேண்டியது பைனாப்பிள் அல்லது முள்ளங்கி. இப்பொழுது நாம் 12 ராசி பலன்களுக்குள் செல்வோம். முதலாவதாக மேசராசி. உடல் ஃபிட்டாக இருக்கிறது. எதையாவது செய்யணும்னு துருதுருன்னு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உத்தியோகம் உள்ளவருக்கு நல்ல நாள் இது. ஓகே. கணவர், மனைவி, காதலர்கள், டீச்சர், ஸ்டூடெண்ட் எல்லோருடைய உறவுகளும் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. அடுத்து ரிஷபராசி. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகுது. வெளிநாட்டுக்கு செல்ல நிற்பவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் வருது. உழைப்புக்கேற்ற பலனும் கிடைக்கிறது. தவிர அதிர்ஷ்டங்கிறது வர்றதுக்கு லேட் ஆகுது. அதாவது உழைப்புக்கு கூலி கிடைக்குது, அதிர்ஷ்டங்கிறது வர லேட் ஆகுது. இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. அதே மாதிரி வீடு நல்லவங்க வேறு ஃப்ரெண்ட்ஸு வரவங்க வீடை நல்லா மெயின்டைன் பண்ணப்பா வீடு நல்லா இருக்குங்கிற மாதிரி உங்களை பாராட்டுறாங்க. அடுத்து மிதுன ராசி. நண்பர்களோட பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக அலைச்சல். அதனால் உங்களுக்கு அந்த இதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. உடம்பு ரொம்ப அசதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நல்லா இருக்கக்கூடிய கூட பிறந்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்கும்போது உங்களுக்கு எரிச்சலாக வருது. கஷ்டத்தில் இருந்தால் உதவி பண்ணலாம், நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஆமாம், இவ்வளவு இருக்குது. பணம் மட்டும் சரளமாக கையில் நடமாடிக்கிட்டு இருக்குது. நல்லது தானே. அடுத்து கடகராசி. பெரிய பெரிய சரித்திர நாயகர்களை தோற்றுவித்த ராசி இந்த கடகராசி. நீங்கள் அந்த ராசியில் பிறந்திருந்தாலும் நீங்கள் இப்போதைய நிலை பெருசாக பேசிக்கிறது மாதிரி ஒரு இல்லை. அதாவது மறதி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. என்னது செஞ்சாலும் கெட்ட பேர் தான் வருதுன்னு ஒரு சலிப்பு, அதுக்கு கரெக்டான வார்த்தை சலிப்பு தான். அந்த சலிப்பு தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வாக்குவாதம். இந்த சலிப்பை யார்கிட்ட காட்டுறீங்க? மனைவிட்ட காட்டுறீங்க. சின்ன சின்ன வாக்குவாதம், சின்ன பெரிய பிரச்சனை கிடையாது. ஆமாம், உடலில் கூட சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. ஒரே தீர்வு, ஆஞ்சநேயரை சரண்டர் ஆகுங்க. அவர்கிட்ட சரண்டர் ஆனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். அடுத்து சிம்ம ராசி. அதாவது உங்கள் வீட்டு ஓனரு அல்லது கடை ஓனரு வாடகையை கூட்டியிருந்தார். ஆமாம். அதே மாதிரி வெளிநாட்டு கூட உங்கள் பையன் படிப்பு விஷயமாவோ வேலை விஷயமாக வெளிநாட்டு சான்ஸ் வரும், அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு. இதில் 2 பேருமே என்ன பிரச்சனைன்னா, எனக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு வந்திருக்கும் அப்படின்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டீங்க. தப்பு, அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். ஆமாம், இந்த எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க. அடுத்து கன்னியா ராசி. தொழில் பொறுப்பை வேற ஒருத்தட்ட விட்டுட்டு 4-5 நாள் ரிலாக்ஸாக எங்கேயோ போகிறீங்க. அந்த ஆள் நம்பிக்கையாக விட்டால் பிரச்சனையை கொடுத்து விட்டுருதார். இதுதான் சிக்கல். அதனால் யாரையும் நம்பி விட்டுட்டு போகாதங்க. உங்களுக்கு முயற்சிக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்கிறது. ஆமாம். சாயங்காலம் மனதுக்கு பிடித்தமானவர்களுடன் கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பணம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து துளாராசி. மனைவி பெயரில் தொழில் ஆரம்பிக்கவா இல்லை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க. எதாக இருந்தாலும் முடிவெடுத்து செய்யுங்க, நல்லது. அதே மாதிரி விளையாட்டு துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. எந்த வேலையை எடுத்தால் கூட நளினமாக செய்கிறீங்க, அதே சமயத்தில் ஸ்பீடாகவும் பண்ணுறீங்க.
அதனால் உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கிறது. ஓகே. அடுத்து விருச்சிக ராசி. நல்லது செஞ்சாலும் கெட்ட பேரே கிடைக்கிறது என்ற விரக்தி. மனைவி மக்களோட சின்ன பிரயாணம் போகிறீங்க. ஆமாம். தொழிலில் கூட கொஞ்சம் டல்லாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனசில் சின்ன குழப்பமாக இருந்துக்கிட்டு என்னடா இதே தொழில் இப்படி இருக்குது, வேறு மாற்றலாமா என்னன்னு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி உண்டாகுது. அடுத்து தனுசு ராசி. பேச ஆரம்பித்தேன்னா நான்ஸ்டாப், பேச்சை நிப்பாட்டவே மாட்டீங்க. இப்போதைக்கு உங்கள் சின்ன வயசு வாத்தியாரை பற்றி, அதாவது ஆசிரியரை பற்றிய நினைவு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. எங்கள் டீச்சர் என்னை எப்படி பண்ணாங்கன்னு உங்கள் வாழ்க்கை துணையிட்டே யார்ட்டையோ சொல்லுவீங்க. அப்போ அவங்க ஞாபகம் வருகிறது. ஆமாம். அதாவது ஜோதிடர்கள், பேச்சாளர்கள், வக்கீல்கள், ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல நாள் தான். அதாவது பேச்சை மூலதனமாக வைத்திருப்பவங்களுக்கு ஏற்ற நல்ல நாள் இது. ஆமாம். உங்களோட வாழ்க்கை துணை கூட உங்களோட பேச்சை ரசிக்கிறாங்க, கேட்குறாங்க. ஸோ நல்ல நாள் இது. அடுத்து மகர ராசி. வாழ்க்கை துணை, அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. பணவரவு நல்லா இருக்குது. நண்பர்கள் சப்போர்ட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் குழந்தைகளோட நடவடிக்கை உங்களுக்கு மன நிம்மதியையும் மன உற்சாகத்தையும் கொடுக்குது. அவங்க ஓடுறது, பாடுறது, ஆடுறது, நடித்து காட்டுறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா டென்ஷனுமே போயிடுது. ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறீங்க. அடுத்து கும்பராசி. இந்த காதில் கொஞ்சம் பிரச்சனை, வலி வருது. சில சமயங்களில் நைட்டு ஏதாவது பூச்சி கீச்சி உள்ளே நுழைஞ்சிருக்கலாம். ஏதோ காரணத்தினால வலி உண்டாகுது. ஆமாம். உடன் பிறந்தவர்கள், அதாவது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன பிரச்சனை வருது. அதை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருவீங்க. உங்களோட உத்தியோகம் அல்லது வேலை நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பேக்கரி ஐட்டம்ஸ் திங்க வேண்டாம். அதாவது கொஞ்சம் வயிறு அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து மீனராசி. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இந்த வாய்ப்பு வருது. அதே மாதிரி வீடு, வாகனம், நூதன தொழில் எல்லாமே லாபத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. குடும்ப வாழ்வை திருப்திகரமாக இருக்குது. பணவரவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைய பொழுது நன்றாகவே கழிகிறது. நண்பர்களே, எனது இந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்களோட நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். அடுத்து ஜோதிடத்தை பற்றிய சில குறிப்புகள் சொல்கின்றேன். நேற்று ராகுவை பற்றிய ஒரு சிறு கதை சொன்னேன். இப்போ அதனோட அடுத்த இதுக்கு போகலாம். இந்த ராகுங்கக்கூடிய கிரகம் மகர ராசியில் இருந்து அதர்வண வேதத்தை கற்றுக்கொண்டவராகிறார். அதில் நிபுணராகிறார். அதாவது ரிக்கி, யஜூர், சாமம், அதர்வணம்னு 4 வேதம் இருக்குது. இதில் அதர்வணம்ங்கிறது மாந்திரிகம், மந்திரத்தை சம்பந்தப்பட்டது. இதனால தான் என்ன ஆகுது, அந்த ராகு தசை புத்தி நடக்கும்போது நிறைய பேருக்கு அதனோட எஃபெக்ட் என்னன்னா, யாரோ நமக்கு மாயம் பண்ணிட்டாங்களோ, மந்திரம் பண்ணிட்டாங்களோ, பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க நினைப்பு வருது. அந்த நினைப்பை கொடுக்குற ஒரு ராகு ஒன்று. ரெண்டாவது, அந்த பிளாக் மேஜிக் பண்ணுனா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே அளவு. வீட்டில் எந்த காரியம் நடக்கிறதில்ல, வீட்டுக்குள்ளே வந்தாலே டென்ஷன், அது இது, அது திஷ்டியாகவும் இருக்கலாம், விதாவும் இருக்கலாம். ஸோ இந்த ராகு மாந்திரிக சம்பந்தப்பட்ட கிரகம். அதே மாதிரி அவர் அவரோட கலர் சிலர் கருப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது சாம்பல், கிரே கலர், இதுக்கு உண்டானது தான் அவரோட கிரகம். அது பெண் கிரகம்தான். அதனால் புத்திரஸ்தானத்திலே இது புத்திர சம்பந்தப்பட்டதில் ராகு இருந்தால் அவங்களுக்கு பெண் குழந்தைன்னு கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம். பத்திரகாளி அல்லது துர்கா அந்த ராகுனோட அதிதேவதை. அடுத்தால அந்நிய பாஷை பேசுகிறோம் இல்லையா, இப்போ உருது அல்லது இந்த பாஷைக்கு அந்நிய பாஷை, நமது தாய்மொழி இல்லாத அந்நிய பாஷையை கற்றுக்க இருந்தால் 2ஆம் இடத்துல இருக்கணும். அதாவது அந்நிய பாஷைக்கு உண்டான கிரகம் ராகு. அடுத்தால சிலருக்கு கங்காசானம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா ராகு பலமாக இருந்தால்தான் அது நடக்கும். அதே மாதிரி அதுக்கு பரிகாரம்னா சீயக்காய் இருக்குது இல்லையா, இப்போ எல்லோரும் ஷாம்புக்கு வந்துட்டோம். அந்த சீயக்காயை இண்டிகேட் பண்ணுறது கூட அந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம்தான். அடுத்தால எப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த வெளியூர், அதாவது அந்த காலத்தில் வந்து பரதேச வாசம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறா இருந்தால் மோசமான கிரக அமைப்பு இருந்தால் தான் பரதேசம் போதல்னு சொல்லுவான். அதாவது பொண்டாட்டி பிள்ளையை சொற்றத்தினரை பார்க்காம, நல்ல பிடிச்ச கோயிலுக்கு போகாமல், வாய்க்கு ருசியாக சாப்பிடாமல் போகிறத வந்து பரதேசம் போகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜோசியத்தை வரவங்க முதல்ல கேட்குறது, எனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குதான்னு. அதாவது அந்த தண்டனையை யோகமாக மாற்றிக்கிட்டாங்க. இந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ராகு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். அடுத்தால வந்து இந்த மத்திய வயசுலேயே வந்து பல்லு செட்டு கட்டிக்கிட்டாங்க இல்லையா, பல்லெல்லாம் விழுந்து போய், அதுக்கு வந்து ராகு நெகட்டிவாக இருந்தால் தான் இந்த மத்திய வயசுலேயே, இப்போது 60 வயசுக்கால வயசான காலத்தில் பல்லு கட்டுறதுங்கிறது வேறு, மத்திய வயசுலேயே பல்லு விழுந்து கட்டுறதா இருந்தால் அந்த ராகுனோட எஃபெக்ட் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து இந்த வீடு மாறுறது, அடிக்கடி வந்து லீவ் போடுறது, ஏதேதோ காரணங்கள் இந்த வேலையில் வந்து பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் லீவ் போடுறாங்க இல்லையா, அதுக்கு காரணமும் ராகு தான். அப்போது நல்லது கெட்டது, அதே மாதிரி வந்து டிவி, ரேடியோ, வாட்ச், இந்த மாதிரி பட்டதுக்கு சம்மந்தப்பட்டக்கூடிய கிரகம் கூட ராகு தான். அதே மாதிரி வந்து டிபின்னு சொல்லக்கூடிய ஒரு காச நோயின்னு சொல்லுவாங்க, அந்த நோய், செய்வினை கோளாறு, விஷம், அதாவது பாம்பு, தேள், பூரன் கடித்து அதனால் விஷம் ஏறுறது, இதுக்கெல்லாம் காரணம் கூட இந்த ராகு தான். ஸோ இந்த ராகு வந்து நல்லது கூட சில இது செய்யுது, கெட்டது கூட செய்யுது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன், பெருஞ்சனி பாம்பிரண்டும் பிந்தியே பலன் செய்யும், ஆனால் பெரும்பலனை செய்யும்னு சொல்லுவாங்க. இந்த ராகு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா யூ காண்ட் இமேஜின், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். பர்டிகுலராக இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது ஏதாவது இருக்கலாம், கவர்மெண்ட்டை ஏமாற்ற கொண்ட கணக்கு வழக்கு இருக்கலாம், இல்லது கடத்தல் ஸ்மக்லிங் பண்ணுறவங்களாம், இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ராகு சப்போர்ட் இருந்தால் தான் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி காக்க முடியும். ஸோ இப்போது ராகுவை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொண்டோம். அடுத்து கூட ராகுவை பற்றியும் மற்ற கிரகங்களை பற்றி இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். இப்படிக்கு உங்கள் பாலு. நன்றி.